ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சண்டே ஈவினிங் நம்ம அரிமளத்தில் சிவன் கோயிலில் தேர் காய்ஸ், அதை பார்க்குறதுக்காக வந்தோம். இது ஃப்ரெண்டு என்ட்ரன்ஸில் கோயிலில் பார்த்திங்கன்னா நல்ல லைட்டில் நல்லா ஜோடிச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் அதை பார்த்துட்டு உள்ளே சிவனும் மீனாட்சி அம்மன் அவங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு 2 அர்ச்சனையை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் தேருக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே தேருக்கு வந்துட்டோம் காய்ஸ். தேருக்கு வந்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பெரிய தேர் காய்ஸ். அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலையே பெருசு. மொத்தம் 5 தேர் இழுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு தேர் விநாயகர், 2வது தேர் இது முருகர், 3வது தேர் சிவன், 4வது மீனாட்சி அம்மன், 5வது தேர் இது சண்டிகேஸ்வரர். இந்த 5 தேரில் சென்டரில் இருக்கிற பெரிய தேர் தான் கைஸ் ரொம்ப, அது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுக்கிறதுக்காக வந்துட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி அர்ச்சனை 3 இதுக்கு தான் பண்ணோம். 3 ஃபஸ்ட்டு இருக்க 3க்கு மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணோம். இது தேர் இழுக்கிற போது பார்த்திங்கன்னா அடியில் தேர்காலுக்கு அடியில் இது அந்த பூசணிக்கீத்து அதை வச்சு அது அது இது பண்ணுற மாதிரி திஷ்டி கழிக்கிற மாதிரி வச்சுட்டு தான் அதை இழுக்கிறாங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், சரி அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தேர்காலில் ஃப்ரண்டில் நல்லா ஜோடிச்சுருந்தாங்க. லைட் செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது அப்படியே எங்கள் ஊரில் தேர் 5 தேருங்கிறனால ஒரு தேர் அப்படியே கோயிலில் மெல்ல மெல்ல அப்படியே சுற்றி வரும். அப்படியே சுற்றி வர்றபோது இது அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு கைஸ். நாங்கள் இன்றைக்கி போனதே லேட் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு பார்த்தா அந்த கோயில் கிளம்பையில் தேர் கிளம்பையில் அர்ச்சனை அந்த இடத்துல பண்ண மாட்டோம், நாங்கள் அடுத்த இடத்துல தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்கால் பின்னாடியே வந்தோம் கைஸ். தேர்காலுக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருந்தோம். அப்படியே பெரிய தேர் வந்த உடனே ஒரு ஸ்டேஜுக்கிட்ட ஒரு டேர்னிங் மாதிரி இருக்கும். அந்த டேர்னிங்கில் வந்த உடனே அவங்க அர்ச்சனை பண்ணாங்க. சரி நாங்களும் அர்ச்சனையை கொடுத்து அர்ச்சனையை வாங்கிட்டோம். அப்புறம் இப்போ வர்ற தேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன். இது 4வது தேர் காய்ஸ். இது இதுலேயும் அலங்காரம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க தேரில். அப்புறம் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் நல்ல பிரைட்னஸாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனையை பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டோம் கைஸ். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க இது எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு தேருக்கு பின்னாடியும் முன்னாடியும் இது இந்த மத்தளம், இது இந்த பிபி ஊதுறவங்க இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வர வச்சுருந்தாங்க. இந்த தேர் திருவிழாவுக்காக வர வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே அந்த மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே இது வடம் பிடிச்சி இழுத்தாங்க கைஸ் மீனாட்சி அம்மனை. மீனாட்சி அம்மன் நல்ல இதுவாக இருந்துச்சு. லைட் செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்தது சண்டிகேஸ்வரர் வந்துச்சு கைஸ். சண்டிகேஸ்வரர் வந்துச்சு. நாங்கள் அந்த சண்டிகேஸ்வரரையும் அப்படியே கடைசியாக சாமியை கும்பிட்டுட்டு இது 4:30 மணிக்கு கிளம்புன தேர் 6:45 ஆயிடுச்சு கைஸ். இது தேர் நில குத்துறதுனா திரும்ப அதே இடத்துல நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தேருமே நில குத்துறதுக்கு 6:45 ஆயிடுச்சு. சரி நாங்கள் அப்புறம் தேர் நில குத்துன உடனே மாலை போடுவாங்க. மாலை பூ பிச்சு போடுவாங்க எல்லாருக்கும் கீழே நிற்கிறவங்களுக்கு. சரி நாங்கள் அந்த பூவை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூவை எடுக்க முடியல. அப்புறம் எங்களுக்கு பக்கத்துலலாம் பூ இருந்துச்சு, ஆனால் நாங்கள் அதை எடுக்க முடியலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஹலோ வலிக்கணம்மா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தேருக்கு போயிட்டு வந்தோம். எங்கள் ஊரில் கோயிலில் தேர் ஃப்ரெண்ட்ஸ் தேருக்கு போயிட்டு வந்தோம். அந்த காட்சிகள் எல்லாம் போடுறோம், வீடியோ எடுத்துருக்கோம் கொஞ்சம், அதெல்லாம் போடுறோம். தேருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காய் நறுக்கி வச்சுருவோம், நாளைக்குன்ட்டு காய் நறுக்கி வைக்கிறேன். என்னென்ன காய் நறுக்குறீங்க? வாழைக்காய், வாழைத்தண்டு. வாழைத்தண்டு இருக்குல்ல, அதை எடுத்து அந்த நறுக்கலாம்னா. வாழைத்தண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை நறுக்கணும். வாழைக்காய் வேண்டாம்.
வாழைத்தண்டு தேங்காய். அதுதான் சமைக்க போறீங்களா? வாழைத்தண்டு தேங்காயுமா? தேங்காய் அதுக்கு திரி போடணும்ல. வாழைத்தண்டு உடம்புக்கு நல்லது, வாழைக்காய் மேற்கொண்டு கெடுதி. வாழைத்தண்டு இப்போ தானே மேம் 2 நாள் முன்னாடி செஞ்சோம். சரி அப்போ வேண்டாமா? வலிக்கு மேம் தேரில் யார் யார் பார்த்தீங்க, என்னென்ன பார்த்தீங்க? தேரில் எல்லா சாமியும் பார்த்தோம். சிவன், அம்பாள், முருகன், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர், இந்த 5 சாமி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் 5 தேர், 5 சாமி இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தான் சாமி தேர் இழுக்க ஆரம்பித்தாங்க, பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் பார்த்தோம். பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் அர்ச்சனை பண்ணோம் தேருக்கு. எத்தனை தேருக்கு? 3 தேருக்கு அர்ச்சனை பண்ணோம். 5க்கு பண்ணலையா? 5க்கு பண்ணல. அதுக்கு இன்னும் 2 இதுக்கு சிவனுக்கும் இதுக்குமே பண்ணிட்டோம். சிவனுக்கு அம்பாளுக்கு கோயிலுக்குள்ளே இருக்குது, சிவனுக்கு அம்பாவுக்கும் அதுக்கும் பண்ணிட்டோம். அப்புறம் என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன வாங்கினீங்க திருவிழாவில்? திருவிழாவிலாம் ஒன்றும் வாங்கலை. இது அது என்ன பானக்கம் கொடுத்தாங்க. பானக்கம், கொண்டக்கடலை, சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல் இல்லை கேசரி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்க. அது அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் 7 இவங்களுக்குலாம் 2 இட்லி, வடை, சாம்பார், பொங்கல், என்னென்னோ வச்சு டிஃபன் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 7 வரிசையில் க்யூவில் நின்று வாங்குறாங்க. எங்களுக்கு நகரத்தாருக்கு வந்து குருபூச மடம்ங்கிறதுல சாப்பாடு. நாங்கள் ஆனால் போகலை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். உள்ளதே லேட் ஆயிடுச்சுன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் பார்த்தீங்களா? ரிலேட்டிவ்ஸ் எங்கள் அண்ணனை மட்டும் பார்த்தோம். ஒரு அண்ணனை மட்டும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களாம் இல்லையா? மற்றவங்களாம் இல்லை. தண்ணீர் பந்தலுக்கெல்லாம் போகிற பழக்கம் இருக்கா மம்மி? தண்ணீர் பந்தல் தான் நம்ம இதெல்லாம் லெமன் இதெல்லாம் குடித்தோம், பானக்கம். ஆனால் அவங்க கொடுத்த கொண்டக்கடலை நல்லா இருந்துச்சு, நல்லா வெந்திருந்துச்சு கொண்டக்கடலை. அதனால எனக்கு திங்க வந்துச்சு. தோசைக்கல்லே சுட்டுருவோம்மா நாளைக்கு, அதானே உனக்கு பிடிச்சிருக்கு. தோசைக்கல்லே சுட்டுருவோம். எத்தனை மணிக்கு தேர்னை எடுத்து எத்தனை மணிக்கு மேம் வந்துச்சு? அது தெரியல. நம்ம போகையில் 5:15 இருக்கும். அப்போதான் இழுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 6:45 7 மணிக்கு தான் நில குத்துச்சா போல. நில குத்துறதுன்னா என்ன மம்மி? இருந்த இடத்துல தேர் இழுக்க இடத்துல கொண்டாந்து வைக்கிறது தான் நில குத்துறது. அந்த இடத்துல தேர் நிறுத்திட்டு சாமியை மட்டும் தூக்கியாந்து கோயிலுக்குள்ளே வச்சுருவாங்க. அதுக்கு தீபாராதனை கட்டி எல்லாம் பண்ணி சாமியை மட்டும் தூக்கிட்டு வந்து ஐயர்கள்லாம் 5 சாமிக்கு 5 அர்ச்சனை ஐயர் வந்து உள்ளுக்கு கொண்டாந்து வச்சுருவாங்க. ஆளுங்க தூக்குறதுக்கு ஆளுங்க. சரி மேம், கொண்டாந்து வைக்கிறத உடனே கோயிலுக்குள்ள வைக்க மாட்டாங்களோ? அங்கே திருவிழா முடிகிற வரைக்கும் எல்லா சாமியும் அது உற்சவ சாமின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அந்த நம்ம பார்த்தோம்ல வெளிகாலில், ஆமாம், அதில் தான் இருக்கும் திருவிழா முடிகிற வரைக்கும். அப்படியா? திருவிழா முடிஞ்ச உடனே அது இடத்துக்கு வரும். ஓ, திருவிழா முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும் 10 நாள். நம்ம ஊர்லேயும் அப்படித்தான். ஆனால் கல் சிலை இருந்தால் அங்கே தானே நம்ம இருக்கோம் இல்லையா? கல் சிலை அது சாமி சிவன் இதுவும் அங்கே தானே இருக்கு. ஆமாம், இது உற்சவ இது தூக்கிட்டு போகிற சாமின்னு தனியை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திருவிழாவுக்கு இருக்கலாம். ஓ, அந்த சாமி. அந்த சண்டிகேஸ்வரெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்க மாட்டாங்க போலண்ணே. சண்டிகேஸ்வரர் அப்படியே தானே தூக்கிட்டு விட்டாங்க. ஆமாம், சண்டிகேஸ்வரர் தனி எல்லாம் இருக்கு, அது அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு. ஒன்றுக்கு தான் சப்ஸ்டியூட் வச்சுருப்பாங்க அப்படி. அது என்ன சண்டிகேஸ்வரர் என்ன சாமி? சொல்லிக்கிற சாமி சண்டிகேஸ்வரர் தான். ஓ, கடைசி கைத்தட்டி சொல்லிக்கிறோம்ல, கடைசியாக சொல்லிக்கிட்டு வர அவர் துர்க்கை கிட்ட இருக்கார்ல, அவரும் சண்டிகேஸ்வரர் தான். அது என்ன, நம்ம எங்கேயும் கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு வரணுமா? இல்லை, நான் இப்போ சாமி கும்பிட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்லி அவர் தூங்கிட்டு இருப்பாராம், அவர் தட்டி சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்லிட்டு வந்தா என்ன மம்மி?
சொல்லிட்டு வரணும். நம்ம எங்கேயும் போனால் ஒருத்தர் வாங்கன்னு கேட்டால் நம்ம போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு தானே வரோம். அதே மாதிரி ஒரு மரியாதைக்குதேன். ஓ, மரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? அப்போ அந்த சாமிக்கு அர்ச்சனை ஆனால் தனியாக இருக்கையில் பண்ணுவாங்களா மம்மி? சண்டிகேஸ்வரருக்கு சண்டிகேஸ்வரருக்கு இந்த தீபாராதனை காட்டையில எல்லா சாமிக்கும் கட்டையில காட்டுவாரு. சாதம் வச்சு படைக்கிறாருல்ல, அப்ப எல்லா சாமிக்கும் துர்க்கைக்கு எல்லாத்துக்குமே வச்சு காட்டுவாரு அந்த பிரசாதம். பிரசாதம். வலிக்கு மம்மி இன்னைக்கு எதில் போனீங்க? இன்னைக்கு 2 வீலர்ல தான் போனோம். லோக்கலுங்கிறனாலயா? ஆமா, மாவெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். ஒரு நடையை மட்டும் வெளியே வைக்கணும். தேங்காய் திருகணும். சப்பா கடவுள், ஏகப்பட்ட வேலைகள் வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு யார் யார் பார்த்தீங்க? என் ஃப்ரெண்டு இந்த சீகமுட்டியில் இருக்கவங்கள பார்த்தேன். அவங்க மருமக, அவங்க பேத்தி எல்லாம் வந்துருந்தாங்க. அப்புறம் சிவபால் அம்மாவை பார்க்கல இன்னைக்கு. போன வாட்டி பார்த்தோம், இன்னைக்கு பார்க்கல. அப்புறம் எங்கள் அண்ணனை பார்த்தோம். அப்புறம் அக்கா பொண்ணெல்லாம் காணும், வரல. என்னன்னு தெரியல அவங்களாம். நம்ம வீட்லேயும் ஆளுகள் இல்லை. நம்ம வீட்லேயும் முத்துவினாவெல்லாம் வரல ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மட்டும்தான் போனோம். தம்பியும் வரல, முத்துவினா தாரணேஷும் வரல. எல்லாம் பிஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட்டமே கம்மி தானே மம்மி? ஆமாம், இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வருஷம் பயங்கரமாக இருக்கு. ஒரு வருஷம் கூட்டம் கூட இருக்கும். ஆமாம், ஒரு வருஷம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி கூட்டம் ரொம்ப கம்மி தான். அதுக்கு எல்லாரும் மதுரை போயிட்டாங்க மம்மி. ஓ அப்படியா? மதுரையில் இன்னைக்கு தேர். மதுரையிலையும் தேர். அதனால சோழபுரிமா அவள் அங்கே போயிருப்பாளோ? இல்லை அங்கே இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு சொந்த ஊர் தானே, இங்கே தான் வரணும். ஓ, சொந்த ஊர் இங்கே தான் வரணும், வரல. நாளைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறாராமே. நாளைக்கு லோக்கல் ஹாலிடே. மதுரை மதுரை மீனாட்சி அம்மன் தானே மம்மி ஃபேமஸ்? ஆமாம். சுந்தரேஸ்வரர் இருக்காரா மதுரையில்? இருக்காரு சுந்தரேஸ்வரர். மீனாட்சி அம்மன் மட்டும்தான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு யாரோட சேனல் பார்த்தீங்க? யாரோட சேனல் பார்த்தீங்க இன்னைக்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு வேலையே சரியாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? காலையிலேருந்து உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்து பப்பாளி பழம் இருந்துச்சு, அது 3 நாளாக சேர்த்து சாப்பிட்ட உடனே ஒரே சூடாகிடுச்சு உடம்பு. ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ரவை, காலையில் ரவை உப்புமாக்குன்னா அதுவும் சூடு, ரவையும் சூடு. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு உடம்பே சரியில்லை. அப்புறம் இந்த அல்சர் மாத்திரை ஒன்று போட்டேன். அது போட்டாலும் அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கும். அல்சர் மாத்திரையெல்லாம் போட்டால் அது போட்டுட்டு ஏதோ இப்படி இந்த அளவுக்கு செஞ்சுட்டேன். ஏதோ ஓரளவு. சாப்பிட்டது எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? சாப்பிட்டது 3-3:30 தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு கோயிலுக்கு போனதுனால இங்கே வீட்டில் ஒர்க்கு பார்த்துருக்க முடியாது. வீட்டில் இந்த இது பார்க்குறேன். என்னத்தை விடுறோம் நம்ம? வீட்டு ஒர்க்கு சாயந்தரம் தண்ணி பாத்திரம் வந்து விளக்குனேன். கிடந்த காப்பி சட்டியெல்லாம் இப்போ வந்து விளக்குனேன். கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டேன். இனி மாவெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு சாப்பிட்ட தவளையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விளக்கில் வச்சுட்டு படுத்தாதான் காலையில் பண்ணலாம். வழிக்கு நமக்கு பிடிச்சது எதுவும் திங்ஸ் எதுவும் வாங்கலையா? பிடிச்சதெல்லாம் ஒன்றும் வாங்கல. ஐஸ்கிரீம்லாம் வைக்குமா மம்மி? ஐஸ்கிரீம்லாம் ஐஸ்கிரீமா விற்காது? இல்லை, அதெல்லாம் விற்காது. நைட்டில் எப்படி ஐஸ்கிரீம் விற்பாங்க? ஒரு திருவிழாவில் விற்கிறாங்க. ஆனால் இங்கே விற்கல. இந்த அல்சர் மாத்திரையெல்லாம் போட்டால் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதாவது நம்ம இயற்கைக்கு மாறாக இருக்கும். அது நம்மளால ஆக்டிவாகவே இருக்க முடியாது. எனக்கு கோயிலுக்கு போனோன்னு தேங்காயெல்லாம் எடுக்கும்போது படப்படன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அர்ச்சனைக்கு எடுத்து கொடுக்குறதையுமே சும்மாவே நட்டமே நிற்பேன். எல்லாம் நம்ம செய்யணும்.
ஒவ்வொரு ஆம்பளைன்னா அவங்களே செய்வாங்க, அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க பணிஞ்சு செய்வாங்க. என் பிள்ளை ரெண்டுமே பொம்பளை பிள்ளையும் செய்யாது, எல்லாம் நானே தான் எடுத்து கொடுக்கணும். நானே எடுத்து கொடுக்கையில எனக்கு அப்படியே கையில் பட்டன்னு இருந்துச்சு. ஏதோ பண்ணிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஜீவன் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையில நினைக்க போனா. வருஷத்தில் அவர் கோயிலில் தேங்காய் வாங்கையில் சொன்னார்ல, வருஷத்தில் ஒரு கதை சாமி வெளியே வருது. ஆமாம், அது டைலாக் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார்ல, சிட்டியை விடு, அவ்வளோ பண்பாக இருக்காங்க, யாரும் பிளாஸ்டிக் கவரில் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல. தெரியல, நான் அதுக்கப்புறம் அதுதானே ரொம்ப மெச்சிக்கிட்டு சொன்னார் தேங்காய்காரரு. சிட்டியை விடுன்னா பண்புன்னா பண்பாக இருக்காங்க, அவ்வளோ கரெக்டாக இருக்காங்க அப்படின்னாரு அவர். நானும் பார்த்துட்டேன், எங்கள் கடையில் ஜாமான் அவங்க வர்றவங்கள அப்படின்னாரு. ஆனால் நம்ம கவர்லானே வேண்டி போனோம், நம்ம அவங்க கேட்டதுக்கு தந்தாரு. எல்லாருமே எதுவும் அவங்க துணி போய் கொண்டாந்துருவாங்க, நம்மளும் தான் கட்டை போய் கொண்டு போனால் நான் அதில் எத்தனை அர்ச்சனை வைக்கிறேன். இல்லை, இது வந்து தேருக்கெல்லாம் தனித்தனியாக தானே பண்ண முடியும், அப்போதான் புரியும். வேணா அவங்க ஒரு பையில் வேணால் மாற்றி மாற்றி கொடுக்கலாம், ஆனால் புரியாது. அப்புறம் அவர் ஐயர் சிவன்கோவில் ஐயர் சொன்னார்ல, 2 கவரையும் ஒரே தட்டிலே வாங்கி, இல்லைன்னா எனக்கும் புரியாது அப்படின்னு. ஏன்னா 10 பேருக்கு பண்ணுறான், நான் சொன்னேன் 2 கவரையும் ஒன்றாவே வச்சிருந்தேன். ஏன்னா யாருக்குமே இவங்களுக்கு தான் இதுன்னு பர்டிகுலராக நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா, 10 பேரோட பண்ண இல்லை. நாளைக்கு வேணும் உனக்கு புலாவ் செஞ்சா என்ன புலாவ்? புலாவ் முத்தினாவை கேட்கணும், அது அரிசி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இந்த தினம் சோறு குழம்பு வைக்காம புலாவுன்னு செய்வாரு. அப்புறம் காய்கறிலாம் நறுக்கிட்டீங்க? அதெல்லாம் இருக்கா, நாளாக நினைக்கிறது போகுது, அது பரவாயில்லையா? அது புலாவ் போட்டோம்னா காலையில் இட்லி இது இருக்கு, தக்காளி சட்னி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் இதை நறுக்கிட்டேன், மதியத்துக்கு புலாவ் மாதிரி போட்டுக்கலாம் குக்கரில், சூப்பராக இருக்கும். நெய் கொஞ்சம் போட்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி, தேங்காய் பால் ஊற்றணும், நெய் போட்டு இந்த வெங்காயத்தை எல்லாம் வதக்கி விட்டு, வெங்காயம் ஒரு பச்சை மிளகா, தக்காளி போடுறதா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் வதக்கி விட்டு பட்டை சோம்பெல்லாம் கொஞ்சம் நெய் எண்ணெய் ஊற்றி, என்னோட தலையில் பூச்சி வெட்ட விழுது, நெய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா இது பட்டை சோம்பெல்லாம் போட்டு, வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று போடுவா இருக்கு, போட்டு தக்காளி போடுறதா என்னன்னு தெரியல, போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது சாதம் எவ்வளவு எடுத்துருக்குமோ அந்த அதுக்கு அளவுக்கு தண்ணிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கணும். 1 டம்ளர் 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு, அது அதில் அது தேங்காய் பாலில் அதுக்கு ஏற்ற தண்ணியும் அதே ஈக்குவலேஷனில் தண்ணியும் எடுத்துக்கிட்டு அரிசியை போட்டு குக்கரில் வேக வச்சோன்னு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். சாதத்தை அதோட கொட்டிடணுமா? சாதம் இல்லை, அரிசியாகவே போட்டுறணும், குக்கரில் தானே வேகுது, தண்ணி அளவா. சாதத்தை வடிக்கிறது இல்லை, அது சும்மா அப்படி பண்ணலாம். மத்தியானத்துக்கு நல்லா இருக்கும். மத்தியானத்துக்கு நான் அன்னைக்கு போன அன்னைக்கு முத்துமின் அதே வச்சுருந்தா, புலாவு நல்லா தான் இருந்துச்சு. நம்மளோட அரிசிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். மம்மி, இந்த தக்காளி சாதம் போடுறீங்களா அதே மாதிரியா? தக்காளி சாதம் மாதிரி. ஆமாம், தக்காளி சாதம் போர் அடிச்சு போச்சு, புலாவு போட்டேன். நீ தக்காளி சாதம் கொண்டு போய் சாப்பிட முடியுமா உன்னால? எக் ஆம்லெட் வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவேண்ணா. ஏன் சாப்பிட்றதுண்ணா? தக்காளி சாதம் ஆறி போச்சுன்னா சாப்பிட முடியாது. அங்கெல்லாம் சாப்பிடலாம், எல்லா சாதமே ஆறி தானே போவாங்க. ஓ அப்படியா? நீங்கள் குழம்பு சாதமாக ஆறி தானே போவோம். ஆமாம். இன்னைக்கு காற்று நல்லா வருது போல. இப்போ தக்காளி சாதம் மாதிரி போட்டு விட்டுருவேன். எனக்கு இட்லி இருக்கு, கொஞ்சோண்டு தக்காளி சாதமே போட்டு விட்டுறலாம். புலாவ் முடிஞ்சா செய்வோம், அதுக்கு தேங்காய் திருங்கணும், தேங்காய் கிடக்கு கெட்டு போயிடும். புலாவ் பண்ணால் தொட்டுக்க என்ன பண்ணுவீங்க? இந்த வாழைக்காய் தான் நறுக்கி வச்சிருக்கும்ல, அது தொட்டுக்கலாமா? வாழைக்காய் தொட்டுக்கலாம். இட்லி இருக்கு, காலையில் இட்லி, அதோட ஏதாவது தேங்காய் சட்னி பாப்போம், ஏதாவது பண்ணிக்குவோம். இனிமேல் சரியாக வராது நறுக்கிறதுலாம்.
குக்கரில் தான் வைக்கணும் புலாவு, தனியாக வடிக்க முடியாது. சோத்து தவளையில் வடிக்க முடியாது, குக்கரில் தான் வைக்கணும். சிஸ்டர் அங்கே எப்படி வைப்பா? குக்கரில் தான் வைப்பா. சின்ன குக்கர் வச்சுருக்கா, 2 லிட்டர் குக்கரு, அதில் தான் வைப்பா. அதில் வச்சாதான் அளவாக வேகும். இது தக்காளி சாதமும் நம்ம குக்கரில் என்ன வைக்கிறோம், அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு நேரம் தக்காளி சாதம் இதுலேயும் போடுவீங்கல்ல? இல்லை, நான் ரொம்ப ரேர் தான் அதில் போடுறது. தக்காளி சாதம் எல்லாம் இதுலேயே தான். அளவாக தண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஒத்தத்தியாக வந்துடும். அந்த ஒரு தடவை எண்ணெயும் நெய்யெல்லாம் ஊற்றுவீங்கல்ல தக்காளி சாதத்தில்? ஆமாம், அது ரெண்டையும் ஊற்றுவீங்கன்னா டேஸ்ட் கூட இருக்கும். அதே நெய் இருக்கு, நெய் டப்பா அப்படியே எடுக்காம தான் இருக்கு. புலாவ் பண்ணலாம். புலாவ் நீ மத்தியானத்துக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்டா. ஆறி போனால எனக்குமே சாப்பிட நல்லா இருக்கும். அது வெங்காயம் நறுக்கியாச்சு, ஒரு பச்சை மிளகாயை போட்டு தேங்காய் பால் திருகி ஊற்றி புலாவே பண்ணுவோம். நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனா இருந்துச்சு. ஓகே ஓகே. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் கூட எடுக்குமா? இல்லை இல்லை, சீக்கிரம் வந்துடும். அது இதை விட சீக்கிரம் வந்துடும். குக்கர்ல தானே விசில் வரப்போகுது. ஆமாம், விசில் வந்து உடனே திறக்கணும்ல, அதான் ஈஸி. புலாவே பண்ணுவோம் நாளைக்கு. புலாவ் பண்ணிட்டு காலையில இட்லி வச்சு ஏதாவது தொட்டுக்க. இந்த தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, ஏதாவது சட்னி வச்சுக்கோம். இல்லைன்னா தேங்காய் சட்னி வேணாலும் வச்சுக்கோம். அப்படி பண்ணிட்டு முடிச்சிட வேண்டியதான் நாளைக்கு. தினம் சாதமே வடிச்சாலும் போர் அடிக்குது. இந்த வடிக்கிற சாதமே வடிச்சாலும் மாற்றம் தேவைப்படுகிறது. மாற்றம் எதுக்கு மம்மி தேவைப்படுகிறது? எல்லாத்துக்கும் சாப்பாட்டுல எல்லாம் மாற்றம் இருந்தால் தான் நம்மளால சாப்பிட முடியுது. ஒரே இதுவா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. சரி மம்மி, காலையில் ஒரே டிஃபனே 3 வேளையும் சாப்பிட்டா பிடிக்கும்? பிடிக்காது, சாப்பிட முடியாது. காலையிலையும் மத்தியானமும் நைட்டுக்கும் இட்லின்னா சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம கையில் தான் சாப்பிட்றோம், வாயில் தான் சாப்பிட்றோம், அதை உறுப்பெல்லாம் மாற்ற முடியாதுல்ல. ஆனால் வந்து சாப்பாடு மட்டும் வெரைட்டி. ஆமாம், நாக்குக்கு சாப்பாடு நாக்கு ருசி கேட்குது இல்லை. ஆனால் நம்ம அந்த ருசிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலன்னா உடம்புக்கு ஃபால்ட் வந்துடும். நமக்கு உடம்புக்கு என்ன ருசி கேட்குதோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துடணும் நாக்குக்கு. அதை வேண்டாம், மல்லுக்கட்டி வேண்டாம், அதை திங்கக்கூடாது. இப்போ சுகர் இருக்கவங்களே கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு ஆசைப்பட்டு அதை சேர்த்துக்கிட்டா அது ஒன்றும் பண்ணிடாது அவ்வளோ தூரம். அதனால நம்ம உடம்புக்கு என்ன, நம்ம நாக்கு என்ன கேட்குதோ அதை கொடுத்தா. பாரு என்னமோ பாஸ்கர் அவர் சொல்லுவார் பாரு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிடுங்க அப்படிம்பாரு. உங்களுக்கு எந்த நோயும் வராது. யாரு? எம்எஸ் பாஸ்கரா? எம்எஸ் பாஸ்கர் இல்லையே, இவன் யாரு ஒருத்தன் சொல்லுவான்ல, ஒருத்தன் ஜெயிலில் கூட போயிட்டு வந்தார்ல பாஸ்கர். கில்லி பாஸ்கரா தெரியல, அக்பர் சொல்லுவார். அவர் காணும் இப்ப. முன்னாடிலாம் யூடியூப்ல அவரோட சேனல்ல நல்லா போயிருக்கு. அவரோட சேனல் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஹீலர் பாஸ்கரா என்னமோ தெரியல. சின்ன வயசாக தான் இருப்பார், ஆனால் நல்லா சொல்லுவார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க, உடம்பு அதை ஏற்றுக்கும், உடம்புக்கு பிடிச்சிதான் கேட்குது அப்படிம்பார். அப்புறம் இந்த டாக்டரோட சேனல் ஒன்று பார்ப்பீங்களா மம்மி? அமுதமொழிகளை ஏதோ சொல்லுவார்ல. ஆமாம், டாக்டரோட சேனலா? டாக்டர் ஒரு வீடியோ போடுறாருல, ஒரு நல்ல விஷயங்களா இதை போடுவார்ல. சிகப்பு அழகுல இருப்பார் அவர்கிட்ட. இப்போ ரொம்ப பார்க்கறதில்ல, அவரோட வீடியோ எனக்கு வர்றது இல்லை இப்போ. அவர் என்ன சொல்லுவார்? அமுதமொழிகளா அவரா? அந்த சிவப்பு அழகுல இருப்பாரு அவர் சூப்பரா தத்துவம் சொல்றாரு. போய் அந்த டாக்டரு எப்படிதான் அவர் வாழ்க்கையில, அவரெல்லாம் தெரியும் சௌரியமா இருக்கிறவரு. ஆனா நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறத யோசிச்சு சொல்றாரு. அவர் பேர் என்னமோ இல்ல, அவர் பேர் என்னமோ. அவர் சேனல் பார்த்ததுண்டா? அவர் சேனல் வருது, எனக்கு எப்பயுமே வரும். ஆனா அவர் சொல்றது அவ்வளவு கரெக்டா இருக்கும். ஆனா அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ கரெக்டாக பார்த்து யோசிச்சு பண்ணுறாரு. எப்படி பண்ணுவாருன்னு இல்லை, அவ்வளோ அறிவு அவருக்கலாம். அவர் எதை பேஸ் பண்ணி போடுறாரு தெரியல. அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாரா என்னன்னு தெரியல. இது சின்ன வயசு தான், 38, 36, 37க்குள்ளதான் இருக்கும் வயசு. அவர் ஆனால் அவ்வளோ தத்துவம் சொல்றாரு. எப்படின்னு தெரியல. அவர் வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது மாதிரியே கரெக்டாக சொல்றாரு. எப்படின்னு தெரியல, அது எனக்கு ஆச்சரியம். அவரை பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்கும். இல்லை எதுலேருந்து புக்கிலேருந்து படிப்பாரு நம்ம. அப்படி இருந்தாலும் அனுபவப்பட்ட மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அனுபவப்பட்ட மாதிரி சொல்லுவார். எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அவரை.
அவர் என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? ஆமாம். என்ன டாக்டர் தெரியல, என்ன டாக்டர்னு தெரியல. அதெல்லாம் நமக்கு சொல்ல மாட்டார். ஆனால் இந்த இதுவாக சொல்லுவார், தத்துவமாக சொல்லுவார். ஒருத்தர் உங்களை விட்டு போனாங்கன்னா விட்டுருங்க, அப்படி அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படி தான் சொல்லுவார். நல்ல பாயிண்ட்ஸாக சொல்லுவார். அவர் தான் அன்னைக்கு சொன்னார், 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எதா இருந்தாலும் உடனே தீர்வு கிடைக்காது. ஒரு 2 நாள் விட்டுருங்க, அது போகிற போக்கில் விட்டுருங்க. வாழ்க்கை என்ன போக்கில் போகுதோ அதேபடி விட்டுருங்க. நீங்கள் கம்பல் பண்ணி வாழ்க்கையை இழுத்து எதுவும் கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தால் அது சரியா இருக்காது. வாழ்க்கை என்ன போக்கில் போகுதோ அதே விட்டுறணும். முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணல அது எதுவும் சக்ஸஸ் ஆகலைன்னா அப்படிதான் கடவுள் நினைச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டியதுதான். அதை நீங்க மல்லு கட்டி திருப்பி எழுதுனீங்கன்னா அதுல பெரிய வில்லங்கம் தான் வரும் அப்படின்னாரு. அப்படிம்பாரு. எல்லாமே ஒரு பாசிட்டிவா சொல்லுவாரு. இப்போ ஒருத்தர் உங்களை வேண்டான்ட்டு போயிட்டாங்களா, அதையும் சரின்ட்டு ஏத்துக்குங்க. நீங்க போய் நான் என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே எல்லாம் கெஞ்சக்கூடாது. என்ன, அதையும் ஏத்துக்கிற மனசை கொண்டாங்க உங்களுக்குள்ள. அதுவும் அவர் சொல்றாரு, வாழ்க்கையில தனியே ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப, நீங்க தனியே இருக்கணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. தனியே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 இது கடினம். அதனால நீங்க தனியே இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை வந்து ஃபீல் பண்ணாதீங்க. தனியே வாழ்க்கையே ஜெயிச்சிருக்கீங்க, என்ன, யாருடைய துணையும் இல்லாம. அப்படி இருக்கையில நீங்க வந்து தனியே இருக்குன்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அதெல்லாம் ஃபீல் பண்ணாம என்ன இது டிவி பார்க்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி வேற எதுலையாவது மனசை இதுக்கு பண்ணிட்டு நம்ம வேலை, நம்ம கடமை என்னவோ அதை செஞ்சுட்டு பண்ணிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். காலம் என்ன நமக்கு நினைக்குதோ அது கிடைக்கும். என்ன உனக்கு நம்ம நினைச்சு எதுவும் செய்ய போறது இல்லை. காலம் என்ன நமக்கு தீர்மானிச்சிருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும். ரஜினி சொல்லுவாப்புல இல்ல, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்காது, இனி என்ன முயற்சி பண்ணினாலும் என்ன. அதே தத்துவம் அது. ரஜினி கூட கொஞ்சம் வயசாயதே சொல்லியிருக்காரு. இவர் நல்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா சொல்லுவாரு. எனக்கு உண்மையிலே என் வாழ்க்கையில நடக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு சமயத்துல எனக்கே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும் அவர் சொல்றதை கேட்டா. அவ்வளவு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அர்த்தத்தோட சொல்லுவாரு. எப்படி வாழ்க்கையில அனுபவப்பட்டிருப்பாரு என்னன்னே தெரியல. அனுபவப்பட்டு வர்ற வயசு இல்லை அவருக்கு. அவர் சின்ன வயசு நல்லா அழகா நீட்டா இருக்காரு, டாக்டர் வேலை பாக்குறாரு. எப்படி அனுபவப்பட்டிருப்பாரு? கிடையாது, என்னன்னு தெரியல. எப்படி அவருக்கு வாழ்க்கையில ஏதோ அடிபட்டதுல இத்தனை தத்துவம் வந்துச்சான்னு தெரியல. சூப்பரா பேசுவாரு. போய் நீ கேட்டிருக்கியா அவர்கிட்ட? ஏதோ 1-2 அமுத மொழிகள் மாதிரி சொல்லுவாரு, கேட்டுட்டு நல்லா பேசுவார். ஆனா அவர் இந்த இதை பத்தி சொல்ல மாட்டாரு, ஹெல்த்தை பத்தி சொல்ல மாட்டாரு, மனசை பத்தி தான் சொல்லுவாரு. மனசு நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க, இப்படி மனசை பத்தி தான் சொல்லுவாரு. அவரே ஹெல்த்தை பத்தி சொல்ல மாட்டாரு. சூப்பரா பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. மோட்டிவேஷனா இருக்குமா? மோட்டிவேஷனா இருக்கும். ஆமா, மோட்டிவேஷனா நம்மளை எதுலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாரு. போறது போற வழியே இருக்கட்டும், என்ன உங்களால முடிஞ்சா செய்யுங்க, முடியாட்டி விட்டுருங்க, நடக்கிற வட்டி நடக்கட்டும் அப்படிம்பாரு. இதை நீங்க மாத்தணும், இத மலையை கிள்ளணும், எலிய பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. ஒரு சிலர் தான் அப்படி சொல்லுவா. உங்களால என்ன முடியுமோ அதை செய்ய, நடக்கிறது நடக்கட்டும், கடவுளுக்கு தெரியும் அப்படிம்பாரு. ஒரே வார்த்தை. ஆனா கடவுள் மேல இதுவா இருக்காரு. கடவுளுக்கு தெரியும். நீங்க கடவுள்கிட்ட போய் நம்ம எதையும் இது பண்ணி கேட்க வேண்டாம். கடவுளுக்கு தெரியும் உனக்கு என்ன வேணுங்கிறது. கடவுளே கொடுத்துருவாரு. உனக்கு எப்ப கிடைக்கணும், எந்த நேரத்துல கிடைக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். கடவுள் கொடுத்துருவாரு. உனக்கு இப்ப கொடுத்தா அடாப்டா இருக்காதுங்கிறனாலதான் கடவுள் எதையும் தள்ளி போடுறாருன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப எதுவும் கிடைக்கலனா அப்படிம்பாரு. இது உனக்கு வாழ்க்கை இதுக்கு முன்னாடி கிடைக்கலனா மம்மி, இதுக்கு முன்னாடிதான் உனக்கு கொடுத்துருந்தா அடாப்ட் ஆகாது அப்படின்னு நினைச்சுதான் கடவுள் கொடுக்கலன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் வரையில கிடைக்கும். அப்படிதான் வாழ்க்கையே. சூப்பரா பேசுவார். அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சமயத்துல அவர் சொல்றது எனக்கே புரியாது ஒரு சிலதெல்லாம். நான் இத்தனைக்கும் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு வந்தாருந்தேன். ஆனா எனக்கே அவர் சொல்றதெல்லாம் ஒரு சில சமயத்துல ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பிடிக்காது இல்ல? நான் கேட்பேன், ரொம்ப ரொம்ப கண்டென்ட் கஷ்டமா இருக்குதுலாம் சொன்னாருன்னா
எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இப்படி இழுத்து விட்டுருவேன். அதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக உள்ளவங்களுக்கு தான் புரியும். நம்மளாம் அந்தளவு மெச்சூர்டெல்லாம் கிடையாது. ஏதோ சாதாரண வாழ்க்கையை தானே வாழ்கிறோம். அவங்கள மாதிரிலாம் கிடையாது. சூப்பர். அவரோட இது நான் அவரோட படிச்சேன்னு தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், அதை சொல்கிறேன் அவங்களுக்கு. எனக்கு ஆனால் முக்கால்வாசி புரியும். இன்னைக்கு ஏதோ ஒன்று பார்த்தேன், அது புரியல, அதனால மேலே தூக்கி தள்ளி விட்டேன். இது ஷார்ட்ஸ்லையா? ஷார்ட்ஸில் தான் முக்கால்வாசி சொல்லுவார். வீடியோ போடுவார். நான் வீடியோ பார்த்ததில்ல, ஷார்ட்ஸில் தான் சொல்லுவார். அதுதான் இதுமே. அப்புறம் இவங்க சிரிப்பு சூப்பராக இருக்குது. சாந்தா சாந்தா சொல்கிறது பூரா ஒன்றும் இல்லை. எங்கன்னா 2 பேரும் உட்காந்துருக்கல, அவள் ஃபோன் பேசுகிறா. அவன் இப்படி படுத்திருக்கேன். என்ன அவ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, அப்படி ஓரத்தில் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு. அப்போடி எல்லாருக்கும் பதிலாக அப்படி தாண்டி இந்த இது ஒன்று இருக்குது. பகல்லே படுத்து தூங்கிட்டு இப்படி வெட்டியாக இப்படி பொழுது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு தூங்குற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோவம் வரும். கோவம் வந்தால் காலு தூக்கத்தில் தெரியாமல் எட்டி உதைக்கிற மாதிரி சாந்தாவை உதைச்சிருவேன். நல்லா உதைச்சிடுவேன். உதச்சோன்னா அவன் பேசிகிட்டு இருந்த செல்ஃபோன் கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னா அவன் திரும்பி என்னடான்னு பார்க்கும்போது திருப்பி தூங்குற மாதிரி தூங்கிடுவேன். தூங்கிட்டு அவன் என்னடா அப்படின்னு திருப்பி யோசிக்கிறதுக்குள்ளேயும், என் பொண்டாட்டி பற்றி சொன்னியா நீ, என் பொண்டாட்டி பற்றி சொன்னா திருப்பி எட்டி மிதிப்பேன் அப்படிமே. அவப்பா நம்ம மேலே பாசமா தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. நல்லா இருக்கும். அவங்களோட ஜோக்கு சூப்பராக இருக்கு. எப்படிதான் இப்படி அவங்களும் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. விஷயம் முன்னாடி 2 பேருமே நல்லா இதுங்கிறாரு. சிரிச்சு வயிற்று வலிச்சு போயிடும். அந்த மாதிரி ஜோக்கு யாருமே போடலை. இவங்க படத்திலே போடலாம். நல்லா நடிக்கிறாப்புல அந்த முத்து, அவளோட புருஷன். அவனோட நடிப்பு தான் சிரிப்பா இருக்கும். ஒரு நாள் உருளைக்கிழங்கு சீவிக்கிட்டு இருப்பா, டேபிள்ல உட்காந்து டேபிள் ஸ்டூல போட்டு இப்படி சீவிட்டு இருப்பா. அப்ப அந்த வழியை போவேன் கிச்சனுக்கு. ஒருவன் பார்த்துட்டு, ஏய் என்ன இவ்வளவு தோல் சீவிக்கிட்டு இருக்க, இவ்வளவு தோல் சீவுனா எவன் போறது, உங்க அப்பயும் இப்படி காய்ச்சாது அப்படின்னு திட்டுவேன். அவ உடனே யோசிச்சுட்டு தோலை பைய பார்த்து சீவி அடுப்படியில போய் சமைச்சிருவா. சமைச்சிட்டு வந்து சாப்பிட கொண்டாந்து வைக்கல. அவன் உருளைக்கிழங்கு தட்டில் வைப்பா. தட்டில் வச்சோடனே அவன் அந்த உருளைக்கிழங்குலாம் பொறுக்கி கீழே வச்சிருவேன். சாப்பிட மாட்டேன். அப்போ அவ சொல்லுவேன், முதல்ல நான் நறுக்கையில் திருண்டு உருளைக்கிழங்கு தோல் போனதுக்கு நீ எவ்வளோ பேச்சு பேசுனேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தூக்கி கீழே வைக்கிறேன், முதல்ல தட்டில் எடுத்து வச்சு முதல்ல வேலை சாப்பிடு. அது கேட்டதுக்கு சொல்லுவேன், எனக்கு உருளைக்கிழங்கு வாய்வு பிடிக்காது. சூப்பராக நடிப்பேன். வாய்வு பிடிக்காது அப்படின்னு. நல்ல கேரக்டர். அவங்க 2 பேரும் மாதிரி ஜோக் அடிச்சுக்கவே முடியாது, போய் யாராலையும் முடியாது. என்ன நறுக்கிருக்கீங்க? நறுக்கிட்டு வெங்காயம், தக்காளி, இது பீன்ஸ் இதெல்லாம் நறுக்கல. பீன்ஸ் தான் நறுக்கிட்டு போயிட்டேனே. பீன்ஸ் வாழைக்காய் நறுக்கி கொண்டு வச்சாச்சு. நாளைக்கு புலாவு வாழைக்காய் பார்ப்போம், என்னதான் பண்ணுறதுன்னு பார்ப்போம். புலாவு தான் பண்ணணும். தேங்காய் மட்டும் திருகிட்டோம்னா புலாவு. பால் புளிஞ்சு தேங்காய் பால்லே வேகணும் அந்த அரிசி. அளவா தண்ணி வைக்கணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வச்சா போதும். ஒத்தத்தையா இருக்கும் சாப்பிட. நெய் போட்டு கிண்டிட்டோம்னா வாசமா இருக்கும். தொட்டுக்கவே வேண்டாம். நான் அன்னைக்கு அவங்க வீட்டில் தொட்டுக்கவே இல்லாம தான் சாப்பிட்டேன். காலையில் அந்த அம்மா போடுறத விட முத்தி மீனா சூப்பராக போட்டிருந்தா.